துபாய் அப்படின்ற பேரை கேட்ட உடனே வெற்றி கொடி கட்டு படத்தில் வர வடிவேலு சார் காமெடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். அட் த சேம் டைம் துபாய்க்கு போயிட்டு ஃபோன் மட்டும் வாங்கிட்டு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. துபாய்க்கு வெக்கேஷன் போயிட்டு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. அந்த துபாய் எக்ஸ்போக்கு எதுக்கு போனோம் ஏன் போனோம்னு தெரியாமலே போயிட்டு நான் அந்த எக்ஸ்போக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிட்ட பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போது துபாய்க்கு போகலாமா, துபாயில் இப்படி மழை இருக்குது, இதுக்கப்புறம் துபாய் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே இப்போ துபாயை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்கு, ஃப்ளட் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. எதனால் இது நடந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன். துபாய் மட்டும் இல்லாம யுஏஇ, சவுதி இந்த இடத்துல பூராவுமே இவ்வளவு மழை பெஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாருமே யுனானிமஸா சொன்ன ஒரு விஷயம் கிளவுட் சீடிங். இந்த கிளவுட் சீடிங்னா என்ன அப்படின்னாக்கா, சில்வர் அயோடைட் அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கெமிக்கல்ஸை மேகத்தில் தூவுறாங்க. அப்படி தூண உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த கிளவுட்ஸ் அந்த கெமிக்கலோட ரியாக்ட் ஆகி மழையாக பொழியுது. அதை துபாய் இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் இடத்துல மழையை உருவாக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி யூஸ் பண்ணாங்க. இது துபாய் மட்டும் யூஸ் பண்ணலாங்க. குறிப்பாக சைனா பீஜிங் ஒலிம்பிக்ஸில் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய காரணத்தை கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களே வியப்பீங்க. இந்த பீஜிங் ஒலிம்பிக்ஸ் போது போட்டிகளை மழை தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மழை மேகங்கள் மேலே இந்த சில்வர் அயோடைடை தூவி அந்த மழை மேகங்களை மழை பெய்ய வச்சு கலைச்சிட்டாங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த போட்டி நடக்கிற போது மழையே பெய்யாது அப்படிங்கிறத சைனா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸும் கிடைச்சிருக்கு. பட் ஓவராலாக இத்தனை நாடுகள் மழையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை மழையை ஆர்டிஃபிஷியலாக வர வைக்க ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பெருமழைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணலாம். இந்த பெருமழை வர்றதுக்கு முன்னாடியே கிளவுட் சீடிங் பண்ணுறதுக்கான வேலையை துபாய் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பிரசன்ட் மீடியா எல்லாமே துபாய் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க கிளவுட் சீடிங் நடந்திருக்கா அப்படின்ட்டு. பட் அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா, ஃப்ளைட்ஸ் எல்லாமே போயிருக்கு, கிளவுட் சீடிங் நாங்கள் பண்ண பார்த்தோம், பட் கிளவுட் சீடிங் நாங்கள் பண்ணலை. ஏன்னா மின்னல்கள் இடிகள் தான் இருக்கிற போது நாங்கள் கிளவுட் சீடிங் பண்ண மாட்டோம், அதனால அந்த ஃப்ளைட்ஸ்லாம் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், துபாயில் ஏன் இவ்வளவு ஃப்ளட் ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரி பில்டிங்கு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸு, மால்ஸு, உலகமே வியக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சுருப்பாங்களே, அவங்களுக்கு எப்படிடா இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதா? ஏன்னா நமக்கு யூஸ்வலாகவே நம்ம ஊரை கம்பேர் பண்ணுற போது துபாய்னா எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம்ல. பட் நம்ம ஊரில் இருந்த ஒரு ஃபெசிலிட்டி துபாயில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம சென்னையில் கூட நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்சது. அதற்கான காரணமாக சொல்லப்பட்டுச்சு அதீத மழை அண்ட் ரெயின் வாட்டர் ட்ரெயின் சரியாக அமைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் துபாயில் அதற்கான ஃபெசிலிட்டியே கிடையாது. ஏன்னா துபாய் பேசிக்காக ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் மழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த மக்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் துபாய் கிட்ட ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதே இல்லை. அப்படியே இவ்வளோ மழை பெய்தாலுமே அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கே கொண்டு போய் அந்த தண்ணியெல்லாம் விடுவாங்க? அது என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அவ்வளோ தண்ணியை? இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சுது, நம்ம ஊரில் மழை பெஞ்சு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் தண்ணி வடிஞ்சதுன்னா அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட கடல் இருக்குது. அப்படி கடல் இருக்கிற போது அந்த தண்ணியை நம்மளால் கடலுக்கு டைரக்ட் பண்ண முடிஞ்சது. துபாயில் அப்படி டைரக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பக்கெட் மாதிரி இருந்திருக்கு துபாய். அட் அ டைமில் மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணியை எப்படி போகிறதுக்கு வழியும் இல்லாமல், இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் அந்த தண்ணி எல்லாமே அங்கேயே தேங்கிருச்சு. அதனால தான் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இப்போ துபாய் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்தணும். இது ஒன்று. கம்ப்ளீட்டாக மொத்த இடத்துக்குமே ட்ரைனேஜ் நெட்வொர்க்கையே நம்ம மாற்றணும். 2, 3வது இந்த தண்ணியெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம டைரக்ட் பண்ணுறது, எந்த இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. அண்டு இது ஒரு தியரி. 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, துபாயில் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதாவது ஒரு நார்மல் சிட்டியை கம்பேர் பண்ணுறதை விட துபாயில் ஏகப்பட்ட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். அப்படி ஒரு 20 மாடி 30 மாடி பில்டிங் இருக்கிற போது இந்தியாலையுமே கூட ஒரு ரெகுலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இடிதாங்கின்னு ஒன்று வைக்கணும். எதனால் அப்படின்னாக்கா, ஒரு இடி அந்த பில்டிங்கை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வைப்பாங்க. அதற்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அப்படி துபாய் முழுக்கமே இவ்வளோ இடிதாங்கிகள் வைக்கிற போது நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிற கிளவுட்ஸு, நேச்சுரலாக நடக்க வேண்டிய விஷயத்தை துபாய் இந்த பில்டிங்ஸ்னால ஆர்டிஃபிஷியலாக தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நேச்சர் என்ன பண்ணுவாங்க, நான் மழை பெஞ்சே ஆகணும், பட் இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது, நான் எப்படி பெய்வேன்,
ஸோ ஒட்டுமொத்தமாக வச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சைனாவில் ஒரு பர்டிகுலர் சிட்டியில் ஏகப்பட்ட பில்டிங்ஸு ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 3 to 5 மில்லிமீட்டர் பில்டிங்ஸ் எல்லாமே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னாக்கா கீழே பாரம் தாங்கலை, நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிட்டாங்க. ஸோ வந்து அந்த பில்டிங்ஸ்க்கான பேஸ்மெண்ட் சரியாக இல்லை. ஸோ வந்து மில்லிமீட்டராக கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதும். அட் த சேம் டைம் இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சைனா சொல்லிட்டு இருக்கிற போது, துபாய்னாலே ஏகப்பட்ட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான். ஒரு பாலைவனத்தை நேச்சுரலாக அதோடைய ஜியாகிரபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலைவனமாக இருக்க விடாமல் 1949 இந்த ஆயில் ரிசோர்ஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆர்டிஃபிஷியலாக பல பில்டிங்ஸு, செயற்கையான முறையில் ஒரு கடலை கொண்டு வர்றது, செயற்கையான முறையில் வந்து நாங்கள் மழையை கொண்டு வர்றது, செயற்கையான முறையில் வந்து நாங்கள் வந்து புது புது விஷயங்களை கொண்டு வர்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த துபாயோடைய ஃப்ளட்டுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் கடுமையான மழை, அண்ட் பாகிஸ்தானில் பயங்கரமான ஃப்ளட் வந்திருக்கு. நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 மிகப்பெரிய ஃப்ளட்டை ஃபேஸ் பண்ணோம். அண்ட் சைனாவில் ஃப்ளட்டு வந்திருக்கு. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்று அதீத மழை, இல்லை அதீத வெயில். இது எல்லாமே இயற்கை வேற வழியே இல்லாமல் இந்த ஹீட்னால செஞ்சுக்குது. அட் த சேம் டைம் நம்ம பண்ணக்கூடிய தப்பான விஷயங்கள், இந்த குளோபல் வார்மிங்கு அண்ட் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணி அதற்கான பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் மனித குலம் தப்பாக பண்ணுது அப்படின்னாக்கா நேச்சர் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. அது ஜப்பானுடைய பூகம்பமாக இருக்கலாம், துபாயுடைய ஃப்ளட்டாக இருக்கலாம். ஸோ மாற வேண்டியது இயற்கை கிடையாது, நம்ம தான் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இப்படிப்பட்ட எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.